குருநாதர் கர்மயோகி பாதார விந்தங்களை கழிவோம். இன்று ஆத்ம சோதனை என்ற அப்பா அவர்களுடைய நூலிலிருந்து ஆத்ம சோதனை என்ற கட்டுரையை நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்று பார்ப்போம். அடிப்படையா போன வாரமே சொன்னதுதான், அன்னையிட்ட வந்த பிறகும் நமக்கு வாழ்வுல பிரச்சனைகள் இருக்கின்றன. பிரச்சனைகள் தீரவில்லை என்றால் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் தீர்ந்து வாழ்க்கை வளமான வாழ்க்கையாக அமைந்திருக்கின்றது. சில பேருக்கு அதுல குறை இருக்குன்னு சொன்னால் அது என்ன காரணம்? அதற்கு நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய என்ன குறைகள் தடையாக இருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும். பலமுறை சொல்லியிருக்கிறோம், அரவிந்த யோகம் வாழ்வனைத்தும் யோகம், பூர்ண யோகம் இன்டகிரல் யோகா என்று அவர் பெயரில் செய்கின்றார். வாழ்வை ஒதுக்காமல் பரிணாமத்துல மனிதனை உயிரிழத்த ஜடநிலையிலிருந்து உயிர்நிலைக்கு வந்து உயர் விலங்குகள் வந்து அவற்றுக்கு அடுத்த நிலையில் மனம் என்ற கருவியை பெற்ற மனிதன் வந்து இத்தனை வளர்ச்சியும் உள்ள அந்த நிலையில வந்திருக்கிறோம். ஆனா அதே மனிதன்கிட்ட எல்லா குறைகளும் இருக்குது. குறைகளை இருந்த நிறை சத்திய ஜீவியன் என்று அப்பா சொல்லுகின்ற சூப்பர்மேன், ட்ரூத் கான்சியஸ்னஸ் என்ற மெய்யறிவு உள்ள மனிதன் உருவாக வேண்டும். அந்த பரிணாம பாதையில அரவிந்த அன்னை அவதாரத்தில் நமக்கு இருக்கிறாங்க, நம்ம தொடர்பில் இருக்கிறோம். இந்த பரிணாம பாதையில மேலே போகும்போது நம்மை எரியாமல் நம்மிடம் உள்ள குறைகள் எல்லாம் அதுக்கு தடையா இருக்கு. அந்த குறைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடணும். அதுதான் அதைத்தான் இங்கே இந்த ஆத்ம சோதனைங்கிற கற்றல அப்பா சொல்றாரு. இந்த இப்போ போற வாரமே பார்த்தோம், இது உரையாடல் முறையில அப்பா அமைச்சிருக்காரு. அண்ணனும் தம்பியும் பேசுவது போல இந்த பிரார்த்தனை பலிக்க வேண்டும் என்ற புத்தகத்திலையும் எங்கள் குடும்பம் 2 பாகத்திலையுமே அப்பா அவர்கள் அந்த உரையாடல் முறையை பயன்படுத்தியிருப்பாரு. அதுல தொடர்ந்து பார்ப்போம். நம்ம போன வாரம் நடந்ததுக்கு மேல இப்ப இந்த நம்ம படிக்க போற பகுதிகளில் வற்புறுத்துறது சின்சியரிட்டி என்று சொல்லுகின்ற உண்மை. இது நிறைய அப்பா பகவான் அவர்கள் சின்சியரிட்டியை பற்றி சிந்தசிஸ் ஆஃப் யோகாவில் யோகங்களின் ஒருங்கிணைப்பு என்ற அவருடைய முக்கியமான நூல். பகவானுடைய 3 முக்கிய நூல்கள், ஒன்று லைஃப் டிவைன், இன்னொன்று சாவித்திரி காவியம், இன்னொன்று சிந்தசிஸ் ஆஃப் யோகா. பல முறை இதையும் சொல்லியிருக்கிறோம். இந்திய மரபில் இருக்கின்ற மற்ற யோகங்களை எல்லாம் ஒன்றிணைத்து கூறிய யோகம் இந்த வாழ்வனைத்து யோகம் என்று சொன்னது. அதில் இந்த உண்மை சின்சியரிட்டின்ற சொன்ன உண்மையை பற்றி நிறைய வறுப்பு வரும். அதுதான் இங்கே இப்போ வறுக்க போறது. நம்ம அறியாம இதுக்கு முன்ன ஒரு பகுதி வந்து 2 பேர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு உதவுவாரு. பிறருக்கு உதவி செய்யும் போது அங்கு ஆதாயத்தை கருதுபவர்கள் இருக்கிறாங்க. பணம் தனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆதாய மனப்பான்மை இருந்தா அது உண்மை இல்லை. நம்ம தெரியாம இருந்தாலும் அது அடிமனத்துல இருக்கும். அது சப்கான்சியஸ் இன்சின்சியரிட்டின்னு சொல்றாரு. அந்த ஆதாய மனப்பான்மை போனாதான் அன்னை அங்கே செயல்படுவார்கள். ஆனா கஷ்டம், நான் உண்மை இல்லாம இருக்கிறேன், நான் ஆதாயத்தை தேடுபவன் என்பது வந்து நமக்கு தெரியறதில்லை. அது தெரியணும். அப்படின்னு ஒருத்தரை பத்தி ஒரு நல்ல மனிதர் கஷ்டப்படுறாரு, இதெல்லாம் அப்படி இப்படிலாம் சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்கிறவர்களை பற்றி தன் நிலைமை தனக்கு புரியாமல் தலைகீழாக புரிந்து கொண்டிருப்பது இன்சின்சியரிட்டி, உண்மை அல்ல. இம்மனநிலை அன்னையிடம் நெருங்கி வருவதை தடுக்கும். தன்னிட்ட இருக்கிற குறையை நம்ம புரியாம இருக்கிறது வந்து அன்னைகிட்ட நெருங்கி வருவதை தடுக்கும். இருக்கும் நிலைக்கு மேல் உயர முடியாது. மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் நீ அவர்களை விட பல நிலைகள் உயர்ந்தவர். ஆனால் அன்னையை நோக்கி வர இவர் குணம் தடை. மற்ற அவர்களுடைய உழைப்பு இதெல்லாம் நல்ல குணங்கள்லாம் இருக்கும். இருந்தாலும்
இந்த உண்மை இல்லைங்கிறதுனால, ஆதாய மனப்பான்மை இருக்கிறதுனால, அது ஆதாய இதுல என்ன முக்கியம்னா, நீ சொல்வதை பார்த்தால் அண்ணன் தம்பி சொல்றாரு, பிரச்சனை ஆதாய மனப்பான்மை அல்ல, தன்னை அறியாதது அல்லது அறிய மறுப்பதே அல்லவா தடை சரியா சொல்ல. இதுதான் முக்கியம். நானும் இது பலமுறை சொற்பொழிவுள்ள பூராவும் சொல்லியிருக்கிறேன். நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிறது கான்சியஸ் மைண்டுக்கு தெரியாது. பகவான் சொல்லும்போது சப்ளிமினல் என்று சொல்கின்ற ஆழ்மனத்தை பற்றி சொல்றாரு. அது உயர்நிலை, மனத்தின் உயர்நிலை. இடையில இருக்கிற சப்கான்சியஸ்ன்னு சொல்றது நான் பல முறை இங்கே சொல்லியிருக்கிறேன். உளவியல் நூல்களில் எழுதுவார். சப்கான்சியஸ் மீன்ஸ் யூ டோன்ட் நோ. நீ அப்படி இருக்கேங்கிறது உனக்கே தெரியாம இருக்கும். அதனால ஆதாய மனப்பான்மையோடு அவர் நடக்கிறாருங்கிறது அவருக்கே தெரியாம இருக்கலாம். அதை தெரிந்துட்டாக்க அது எந்த காரியம் செஞ்சாலும் பிறருக்கு நல்லது செய்யற மாதிரி போய் செய்வார். ஆனா அந்த நல்லது செய்யும் மூலமா தனக்கு என்ன கிடைக்குங்கிறத அவர் கருதுவார். அதுதான் தடை. அதான் சொல்றாரு, ஆதாய மனப்பான்மை தடை, அதை ஒத்துக்கொள்ளாதது பெரிய தடை, அதை ஏற்றுக்கொள்ளும் உண்மை மனப்பான்மை இதை விட ஒருபடி நல்லது. நமக்கு அந்த காரியத்துக்காக ஆதாய மனப்பான்மை, இது தனக்குன்னா லாபம் அப்படின்னு பார்த்து செய்யறது. பிறருக்கு உதவ போறது எல்லாம் போகிறது, அங்கே போகும்போது அடிமனத்தில் அதனால எனக்கு என்ன லாபங்கிற ஆதாய மனப்பான்மை இருக்கும். அது ஜெயிச்சு வரணும். வந்து பல அது தடைன்னு புரிஞ்சுட்டு அதை வென்று வர வேண்டும். இந்த இடத்துல அந்த கதவை சாத்துமா, உமா அந்த கதவை சாத்து, சுமதி அந்த கதவை சாத்து, கதவை சாத்து. என்னென்ன இங்க ஒரு பட்டியல் கொடுக்குறாரு. என்னென்னலாம் வந்து நமக்கு தடையாக வருங்கிறத வந்து பட்டியல் கொடுக்குறாரு. அறியாமையால் ஏற்படும் நம்பிக்கைகள் தடை செய்யும். அறியாமையால சூப்பர்ஸ்டிஷன்ஸ் வரலாம், தடைகள் இருக்கும், அது தடை செய்யும். அப்புறம் தவறான உணர்வுகள், நம்மகிட்ட இம்பல்சஸ் உணர்வுகள் இருக்கும், அது தடை செய்யும். அப்புறம் மூட நம்பிக்கைகள் தடை செய்யும். இது பல முறை நம்ம பேசியிருக்கோம். அன்னை அரவிந்த துவக்கத்துல மூட நம்பிக்கைகளுக்கு இடமே இல்லை. இதை பத்தி ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்த சுவாமி ரங்கநாதானந்தா என்பவர் சயின்ஸ் அண்ட் ரிலிஜியன் ஒரு புக்கை இருக்கார். உண்மையான ரிலிஜியனை துரதிருஷ்டவசமா இந்தியாவில் இந்து மதம் மிக உயர்ந்த தத்துவங்களை உடைய மதம். ஆனால் அங்கே மூட நம்பிக்கைகள் மறைந்து போய் நின்று அந்த மூட நம்பிக்கைகள் தான் இந்து மதம்னு தப்பா புரிஞ்சுட்டு நம்ம செய்கிறோம். வேதாந்தம்னு சொல்லுகின்ற உபனிஷத்து சொல்லுகின்ற உண்மை தத்துவ பகவத்கீதையும் வேதாந்தம் என்று சொல்ல வேதத்தின் முடிந்த பகுதியாக இருக்கின்ற உபனிஷத்துக்கள் என்று சொல்லுகின்ற உயர்ந்த தத்துவங்கள் தான் இந்து மதம், சனாதனம் என்று சொல்லுகின்ற அழிவற்ற மதம், என்றும் உள்ள மதம். துரதிருஷ்டவசமாக இந்தியர்களில் மிக பெரும்பாலானவர்கள் மூட நம்பிக்கைகளையும் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் தான் இந்து மதமா நினைச்சுக்கிறாங்க. அது துரதிருஷ்டம். அதனால அதை வந்து அதை விட்டு வரணும். அதை நான் சொன்ன சாமி அது சயின்ஸ் அண்ட் ரிலிஜியன் போது இப்ப இருக்கிற நம்பிக்கை எல்லாருன்னா ரிலிஜியனுக்கும் சயின்ஸுக்கு புறம்பானதுங்கிற மாதிரி இல்லை சொல்றாங்க, நினைக்கிறாங்க. உண்மை என்னங்கிறது ரிலிஜியன்கிற சொல்றது, அதாவது இந்த ஆன்மீக அடிப்படையான மதம் ரிலிஜியன்கிறது ஹையர் சயின்ஸ், உயர் நிலை விஞ்ஞானம் தான். அது இது இது நம்ம பல முறை பேசியிருக்கிறோம். நமக்கு 4 பகுதிகள் இருக்குது. உடல் சீக்கல், அது அன்னமய கோஷம்னு சொல்லுவாங்க. அன்னம்னா உணவு, உணவுனால வர்றது அன்னமய கோஷம். அப்புறம் வைட்டல் உயிர் பிராணன், அது பிராணமய கோஷம்னு சொல்றது. அடுத்தது மனம்ங்கிற அறிவு, சிந்திக்கும் அறிவு, அது மனோமய கோஷம். இதுக்கு மேல நமக்குள்ளேயே விஞ்ஞானமய கோஷம் என்றது. ஞானம்னா உயர்ந்த அறிவு அப்படின்னு அர்த்தம் இருக்கின்றது. அந்த ஆன்மா, அந்த ஆன்மாவுக்கு நம்ம போகணும். அதுக்கு அந்த ஆன்மாவுக்கு போற நிலத்துல இந்த மூட நம்பிக்கைகள் இடமில்லை. நான் சொன்ன மாதிரி ரங்கநாதானந்தாவுடைய புத்தகத்தில் என்ன சொல்லுவார்னா, இன் ட்ரூ ரிலிஜியன் சூப்பர்ஸ்டிஷன் அண்ட் மேஜிக் ஹேஸ் நோ பிளேஸ் அப்படின்னு சொல்லுவார். பெரிய இதுகள் சொல்றவங்க சில இவங்களெல்லாம்
இது பொருள்களை வரவழைக்கிறது, விபூதி வரவழைக்கிறது, இது மாதிரிலாம் சொல்லி அதைத்தான் தான் பெரிய ஞானி என்பதற்காக செய்வாங்க. அதெல்லாம் வந்து இடம் கிடையாது. உண்மையான ஆன்மீகத்தில் இடம் கிடையாது. சூப்பர்ஸ்டிஷன் அண்ட் மேஜிக் மேக் ரிலிஜியன் வல்கர் அண்ட் சீப் அப்படின்னு எழுதுவார். அதனால் அவற்றை விட்டு வெளில வந்தாகணும். இங்கே கூட உட்கார முடியுமா இல்லையா? அம்மா தூங்கிட்டு இருக்கமா? சரி. அதனால மூட நம்பிக்கைகளுக்கு அன்னைகிட்ட இடமே இல்லை. அப்புறம் மனதில் உண்மை இல்லாதது இன்சின்சியரிட்டி தடை. அதாவது திக் அன்கான்சியஸ் நை அப்படின்னு அடுத்து சொல்றாரு. தன் நிலை அறியாத தமோ குண நிலை. தமோ குணம்ங்கிறது அது இல்லாம அந்த அதுவும் தடை. போலி நடத்தை, எல்லாத்துக்கும் மேல அகந்தை, ஈகோ, இதுவும் தடைதான். இதெல்லாம் அன்னை செயல்படுவதற்கு நம் வாழ்க்கையில தடைகள், அவற்றை ஜெயிச்சாகணும். அப்புறம் அசுர குணம்னே எழுதுறாரு. அசுர குணம்ங்கிறது பிறருக்கு தீமை செய்து அந்த தீமைகளை ரசிக்கிறது. அது மாதிரி இருக்கிறாங்க. இவருடைய கஷ்டத்தை பற்றி சொல்லிட்டு ஹான்னு சிரிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அது அந்த அசுர குணமும் தடை. தன்னை அழிக்கும் செயல்கள் இது போலியான அடக்கம். அடக்கம் அமரர்கள் வைக்கும் அன்னைய சிம்பல்ல இதுக்கு 12 வெளிவட்டத்தில் இருக்கிற 12ல் ஹியூமிலிட்டிங்கிற அடக்கம் ரொம்ப முக்கியமானது. ஆனா அந்த அடக்கம் வந்து உண்மையான அடக்கம் இருக்க தவிர நடிப்பு அடக்கமா இருக்கக்கூடாது. போலியா அடக்கம் இருக்கிற மாதிரி நடக்கிறது. உள்ள கர்வமா இருந்துட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் தவறான நம்பிக்கைகள், அப்புறம் தன்னையே ஏமாற்றிக் கொள்வது, செல்ஃப் டிசெப்ஷன், இதெல்லாம் தடையானவர்கள். இதெல்லாம் ஜெயிச்சு வந்தாகணும். இது போன்ற தலைப்பில் சொன்னாலும் எவரும் இவை தவறானவை என ஏற்றுக்கொள்வார்கள். தங்கள் குணங்களை இதற்கு எதிரான தலைப்பில் கருதும் மனப்பான்மை பரவலாக இருக்கின்றது. அதாவது முக்கியம் என்னன்னா, நம்மகிட்ட இது இருக்குங்கிறது தெரியல. போலித்தனத்தை அடுத்தபடியா எடுத்துக்கிறார். அதுக்கு ஆங்கிலத்துல போனி பிஹேவியர், போலித்தனம். போலியாக நடிப்பதையே மனிதன் நம்புவதால் தான் தவறு என்பதே அவனுக்கு தெரியவில்லை. அதுவே பெரிய தடை. இதுதான் சுயதர்சனம் தான். தன்னைத்தானே தன்னுடைய யோசித்து பார்த்து தன்னுடைய தவறுகளை உணர்ந்து கொள்ளுதல், அது பெரிய தடை. அன்னை அவற்றை இன்சின்சியரிட்டி, போனி, அன்கான்சியஸ்னஸ், உண்மையில்லை, போலி, தன்னை அறியாத நிலை என்கிறார். இவற்றை அறியவே ஆத்ம சோதனை தேவை. அதனால நம்முடைய ஒவ்வொரு செயலையும், ஒவ்வொரு நம்பிக்கையையும், ஒவ்வொரு தன்னை பற்றிய நம்முடைய அபிப்பிராயங்களையும் ஆத்ம சோதனை செய்து அவற்றை அன்னையிடம் சமர்ப்பணம் செய்து மாற்றிக்கொண்டால் அன்னை அருள் பிரவாகமாக அபரிமிதமாக செயல்படும். இந்த ஆராய்ச்சி நமக்கு அதிகம் பயன்படும் போலிருக்கிறது. மற்றவர்களை மறந்து அவர்கள் மனநிலையை ஆராய்ந்தால் அதன் மூலம் நம் உண்மை நிலையை அறிய உதவும் என்றால் நாம் இதையே அலசி பார்க்க வேண்டும். நம்ம எல்லாரும் பிரத்யேக பத்தான் பார்த்துருப்பதால நம்ம மறந்துருக்கோம். அப்படி இல்லாம பிறருடைய குறைகளையே நம் கண் பார்த்து கொண்டிருக்கும். பல முறை நான் திருப்பி சொல்லியிருக்கிறேன். நம் முதுகு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் பொழுதுதான் நமக்கு ஞானம் வருகின்றது என்பதை. அதுக்கு காரணம் என்னன்னா, மனத்தில விழிப்பு இல்லைங்கிறாரு. விழிப்பில்லாமல் வெறும் முறைகளை பின்பற்றினால் அலர்ட்னஸ் இருக்கணும், விழிப்பா இருக்கணும். பலன் வரும் என்பதை நினைப்பது அறியாமை. அதற்கும் பலன் வருகிறது. பலன் மட்டும் தேடுபவர்களுக்கு இந்த அறியாமையை மீறியும் பலன் வருவதுண்டு. ஆனால் நிச்சயமாக சொல்லப்படியாது. ஆன்ம விழிப்புக்கு பலன் நிச்சயமாக இருக்கும். ஆன்ம விழிப்புங்கிறது நான் முதல்ல சொன்ன நம்முடைய 4வது பகுதியாகிய விஞ்ஞானமய கோஷம், உடல், உணர்வு, உணர்ச்சி, உயிர், மனம், இவற்றை தாண்டி நம்முடைய ஆன்மாவுக்கு போய் அன்னைகிட்ட போகும்போது நம்ம அறியாமல் ஆன்மாவுக்கு போயிடுறோம். அன்னை அழைக்கும் பொழுது நம்மை அறியாமல் நமக்கு ஆன்ம விழிப்பு ஏற்படுகின்றது. அப்ப நிச்சயமாக பலன் உண்டு. அதுக்கு சில உதாரணங்களை கொடுக்கிறாரு. ஒரு உதாரணம், ஒருவர் தினமும் தம் ஊரிலிருந்து சமாதிக்கு வந்தால் பலன் உண்டு என்று கண்டதால் தாமும் சகோதரனும் 1 வருஷத்திற்கு மேல் தினமும் வந்தனர். பலன் என்னவாயிற்று? மனம் போலியாக இருந்ததால் சமாதி தரிசனம் போலியை அழித்து விட்டது. என்ன நடித்தது? இவர் துரோகம் செய்தவர், அடாவடி செய்து பெருந்தொகையை பெற்றவர், நெடுநாள் அன்னை சம்பந்தமாக வேலை செய்தவர்,
அன்னை மீது நம்பிக்கை இல்லாதவர் நம்பிக்கை துரோகம் செய்து பெற்ற பெருந்தொகையால் விமரிசையாக வீட்டில் நடந்த நிகழ்ச்சி அவருக்கு ஆபத்து வந்துவிட்டது. இவர் துரோகத்தின் பலனை பெற்றவர் விபத்தில் இறந்தார். அத்துடன் சமாதியை மறந்தார். துரோக மனப்பான்மையோடு காரியம் செய்யும் போது ஆபத்து வருது. பெரிய ஆபத்தான காரியம் அல்லவா? இவர் செய்தது பெரிய துரோகம். மனத்தில் கொலை இருந்தது. வாயால் கொலை செய்வேன் என்று பேசினார். வீட்டிலேயே அகால மரணம் ஏற்பட்டது. சமாதிக்கு வர்றார், அன்னை தான் எல்லாம் பண்றாரு. ஆனா உள்ள தீய குணம், பிறருக்கு தீமை செய்கின்ற குணம் இருந்தது. என்ன என்னன்னா, நம்முடைய மரபுல இந்தியா பூராவும் இப்ப சமீபத்துல எல்லா இந்த புண்ணிய கஷேத்திரங்கள்லையும் கூட்டம் அதே போயிது. அது ராமேஸ்வரமாக இருந்தாலும் சரி, திருச்செந்தூராக இருந்தாலும் சரி, மதுரை மீனாட்சி கோயிலாக இருந்தாலும் சரி, வடநாட்டில் இருக்கிற பிரயாக்ராஜ், இது வேறு எந்த இதாக இருந்தாலும் கூட்டம் அலைவாயுது. என்ன ஜனங்களுக்கு நம்பிக்கை? போய் தரிசனம் பண்ணா போதும், காரியம் நடந்துடும் நம்பிக்கை. அந்த இது இருக்குது. ஆனா இந்த உள்ள துரோகம் இருந்து, உள்ள குறை இருந்து இதெல்லாம் போனா அது மாதிரி அன்னைகிட்ட வர்றவங்க, அன்னை சாமாஜிக தரிசனம் அப்பா சரி. இப்ப இன்னைக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அன்னைக்கு எப்படி அன்னை அரவிந்தாச சமாஜி தரிசனத்தை பற்றி அப்பா 6 மாதத்துல நூல்கள் எழுது. அதுபோல இன்றைக்கு அப்பா சமாஜி தரிசனமே நமக்கு நன்மையை கொடுக்குது. ஆனா நம்மிடம் உள்ள குறைகளோட செஞ்சாக்கா காரியம் நடக்காது. வேற எதிர்பாராத பலன் கிடைக்குங்கிறது தான் முக்கியம். இவர் செய்தது பெரிய துரோகம். மனதில் கொலை இருந்தது. வாயால் கொலை செய்வேன் என்று பேசினார். வீட்டில் அகால மரணம் ஏற்பட்டது. தினமும் சமாதிக்கு வராவிட்டால் இது நடந்திருக்காதா? தவறு செய்தவன் சமாதியை நெருங்கினால் தண்டனை உடனே கிடைத்து விடுகிறது. மனம் உண்மையாக இல்லாமல் முறையை வற்புறுத்தியதால் ஏற்பட்ட விபரீதம். இது அன்னை சம்பந்தமாக இருக்கும் பொழுது வருஷத்தில் 10 முறைகள் சமாதிக்கு வந்தவர் தினமும் வர ஆரம்பித்தார். முறைகள் வலுப்பட்டு நல்லது நடக்கும் என நினைத்தார். இவர் மனதில் உள்ளது இவருக்கு பறித்து விட்டது. இதான் நம்ம நம்முடைய மற்ற மத நம்பிக்கை, புண்ணிய சேத்திராடனம், கோயிலுக்கு போறது, தரிசனம் பண்றது நடக்குங்கிற அதே நம்பிக்கைய அன்னைக்கிட்டையும் கொண்டு வந்தோம்னா பலன் எதிர்மாறாத பலன் நடக்கும். இதுதான் கவனமா இருக்குது. அப்பா சமாதி தரிசனம் அல்லது ஆசிரம சமாதி தரிசனம் செய்ய போறவங்க தம்மை தாமே சுய பரிசோதனை, அதான் ஆத்ம சோதனை செய்து கொள்ள வேண்டும். தன்னிடம் இருக்கிற குறைகள் என்ன என்கிறத கண்டறிந்து அவற்றை நமக்கு தெரியாம இருக்கிறத அன்னை மாற்றுவாங்க. அன்னைக்கு சமர்ப்பணம் செய்து மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால இது ஒரு எச்சரிக்கை. நம்மிடம் இருக்கிற குறைகளை மறைந்து ஆத்ம சமாதி தரிசனத்தையும் சரி, அப்பா சமாதி தரிசனமா இருந்தாலும் சரி, அன்னை சமாதி தரிசனம் சடங்கு மாதிரி செஞ்சோம்னா அது பலன் விபரீத பலன் வரும். அதனால சரி. அப்புறம் அதுக்கு அடுத்தது முறைகளை என்னன்னா, முறைகள் பலன் செய்யாதா அப்படின்னு ஒரு கேள்வி அப்பா எழுப்பிக்கிறாரு. இங்க முறைகள் நிச்சயமாக பலன் உண்டு. சமாதி தரிசனத்திற்கு பலன் உண்டு. நான் இங்கே பல முறை சொல்லியிருக்கிறேன். அப்பா சமாதி எனக்கு 48 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அன்னைகிட்டெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, ஆன்மீகத்துக்கே வர்றதுக்கு முன்னாடி எனக்கு 2 இடத்துல முதுகில் ஆப்ரேஷன் நடந்தது. அதனுடைய பலன் இப்போ எனக்கு நடக்க முடியாம இருக்குது. உடல்ல வீக்கா இருக்குது. ஆனா காலம்பரை
இப்போ ஒரு மணி நேரம் தூங்குவேன், மத்தியானம் 1 மணி நேரம் தூங்குவேன். இதை சொல்லியிருக்கிறேன், திருப்பி பல முறை சொன்னதை திருப்பி சொல்கிறேன். இப்போ இங்கே அப்பா சமாதிக்கு புஷ்பாஞ்சலிக்கு போகிறப்ப பாண்டிச்சேரிக்கு பல முறை 8, 9 மணிக்கு இங்கே சாப்பிட்டு போய் அங்கே புஷ்பாஞ்சலி செய்துட்டு அங்கே ஒன்று சில சமயத்தில் அங்கே இருந்து கடலூர் ஒரு அன்பர் ஒருவர் வந்து உணவு கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வராத நாளில் சும்மா இந்த இங்கே ஆவின் மாரி அங்கே பாண்டிலேங்கிறத ஒரு ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து 3:30 மணிக்கு 4 மணிக்கு தான் லஞ்சு சாப்பிடுவேன். கலப்பே தெரியாது. ஒரு முறை என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்த பிறகு கொஞ்சம் சேர்த்து படுப்பேன். ஆனால் பிறந்தநாள் அன்னைக்கு போயிட்டு வந்தப்ப வர லேட்டாக தவறான பாதையில் போனதில் சுற்றி பாதையில் போனதில் லேட் ஆகிட்டுது. அதை விட உடனே அன்பர்கள்லாம் என்னுடைய பிறந்தநாளுக்காக ஒப்படைக்கவே முடியல. இருந்தாலும் இரவு 8 மணி வரைக்கும் எனக்கு கலப்பே தெரியல. அதான் அப்பா இந்த காலத்தில் பகவான் அன்னை சமாதி தரிசனம் சொன்னது போல இன்றைக்கு அப்பா சமாதி தரிசனம் நடக்குது. ஆனால் இங்கே இப்போ இதை சொல்றதுல என்ன, என்னிடமும் குறைகளோடு நான் சமாதி தரிசனம் போனால் பலன் இருக்காதுங்கிறத அந்த அர்த்தம் இருக்கு. அந்த தவறு செய்தவன் சமாதியை நெருங்கினால் தண்டனை உடனே கிடைத்து விடுகிறது. மனம் உண்மையாக இல்லையாங்க இருக்கிறதுனால அது முறையை வற்புறுத்தியதுனால விபரீதம் வந்ததுன்னு எழுதினாரு. அடுத்தது முறைகள் வேண்டாமான்னா முறைகள் வேணும். உண்மை உள்ள அளவுக்கு முறை நல்ல பலன் தரும். நம்மகிட்ட குறைகள் தெரிந்து நம்ம சின்சியரிட்டி, உண்மைங்கிறது சின்சியரிட்டி இருந்ததுன்னா நிச்சயமாக பலன் தரும். அதற்கு மேல் பலன் இருக்காது. அதிகமாக வலியுறுத்தினால்தான் எதிர்மாறாத பலன் இருக்கும். இவர் தவறானவர். இதே மனநிலையில் முறைகளை வலியுறுத்துபவர் அன்னையை நெருங்க முடியாது. புஷ்பாஞ்சலி ஒரு முறை, தியானமும் ஒரு முறையே, திருவுருவப்படங்களை வணங்குவதும் ஒரு முறை தான். இவை எல்லாம் முதற்கட்டத்தோடு சரி. அடுத்த கட்டத்திற்கு உதவாது. அடுத்த கட்டத்திற்கு உண்மை வேண்டும். அதை உயர்ந்து மேலே போகணும்னா உண்மை இருக்கணும். உண்மை என்றால் என்ன? இப்போ உடனே சின்சியரிட்டிங்கிறதுக்கு பற்றி உண்மைங்கிற சின்சியரிட்டிக்கு என்னன்னு கேட்கிறாரு. நாம் உண்மையாக இருப்பதை எப்படி அறிவது? அதுக்கு எடுத்துக்கள் சொல்றாரு. செய்யும் வேலை 1 10 100 மனம் உண்மையாக இருக்கிறது என்று பொருள். அதான் நம்ம சின்சியரா உண்மையா இருக்கணும், சின்சியரா இருக்கணும்னு சொல்றோம். நம்ம உண்மையா இருக்கிற மாதிரி எப்படி தெரியுதுன்னா, நம்முடைய செய்யும் காரியங்களுடைய பலனை வைத்து தெரிந்து கொள்கிறோம். அன்னையிடம் வந்த பிறகு நம்ம செய்யறது நம்மகிட்ட வளர்ச்சி இருந்ததுன்னா நிச்சயமா நம்ம உண்மையா இருக்கிறோம், சின்சியரிட்டி இருக்கிறோம். வேலை 1 10 100 மனம் உண்மையாக இருக்கிறது என்று பொருள். இது முதல் நிலை, பிசிக்கல் லெவல். நம்மை வெறுப்பவர் மாறி நம்மை நாடி வந்தால் உணர்வில் உண்மை இருக்கிறது என்று பொருள். நம்மகிட்ட இன்னொன்று வந்து மேல பார்த்தீங்க. உணர்வில் உண்மை இருக்கிறது என்று பொருள். இது வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில நான் உணர்ந்திருக்கிறேன். நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக பணி செய்து வருது. ஒருவர் எனக்கு எதிராகவே செய்து கொண்டிருப்பார். பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தரிடமும் போய் என்னை பற்றி இல்லாதெல்லாம் சொல்லுவார். ஆனால் துணைவேந்தர் நம்ப மாட்டார். அந்த இருந்த துணைவேந்தர் வந்து என்னுடைய மகன் திருமணத்திற்கு இது வந்த பிறகு அந்த அன்னை பகவான் படத்தை பிரசன்ட் பண்ணார். ஏதோ ஒரு பிரச்சனை வந்தப்ப ஒரு மாணவர், அப்போ ஈழத்து மாணவர் ஒருவர் வந்து இங்கே சேர்ந்தார். அது அந்த கமிட்டி மீட்டிங்கில் இதில் நான் இல்லை, மற்ற என்னுடைய இன்னொரு பேராசிரியர் இளங்கோ அவர்கள் அந்த இதில் இருந்திருக்கிறார். அவர் இது பண்ணதும் அப்போ வந்து அந்த ஈழத்தில் விடுதலை புலிகள் இவங்கெல்லாம் இருந்துட்டதுனால பிரச்சனைகள்லாம் இருந்த காலம். அப்போ ஐயோ ஈழத்து பையனை அவனை சேர்த்து விட்டு பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறியாமல் அவர் சொன்னாராம்,
பாலசுப்ரமணியம் வந்து அன்னை என்பர் அவர் சமாளிச்சுக்குவாருன்னு சொன்னார். அவரை அறியாமல் அவருக்கு இந்த அன்னை அன்பருடைய வீட்டை வந்தாக்க காரியங்கள் எல்லாம் இதாக போகுங்கிற நம்பிக்கை இருந்திருக்கு. அதனால அதான் செய்யும் வேலை நம்மை விருப்பவர் மாறி மனம் நம்மை நாடி வந்தார். அப்படி என்னை பற்றியே போய் குறை சொன்னவர் மாறி அவருடைய பிரச்சனைகளுக்காக என்கிட்ட வந்தார். அவருக்கு நான் உதவி செய்ய இருந்த பிறகு, நான் ஓய்வு பெற்ற பிறகு அவர் தலைவரான பொழுதும் என்னை புத்தகம் எழுத சொன்னாரு, எல்லாம் செய்ய சொன்னாரு. அது அவரை அறியாமல் சப்கான்சியஸ் பிஹேவியர். அவர் என்ன வந்து ஒரு அடிமனதில் அவருக்கும் என்னுடைய மாணவரும் போல தான் அவர் போட்டி நினைச்சது அவர் அறியாமை. அது மாறிச்சதா நம்மை விருப்பவர் மாறி நம்மை நாடி வந்தால் உணர்வில் உண்மை இருக்கிறது என்ற பொருள். அந்த நம்மிடம் இருக்கின்ற அந்த உண்மை சின்சியரிட்டி நம்மை அறியாமல் நம்மை எதிரியாக நினைப்பவரையும் மாற்றுகிறது என்கிறத அந்த பொருள். அது ஆனா அப்படி இல்லாம நிறைய பேர் என்ன, நான் சத்தியசந்தன், எவர் மேலும் எனக்கு வெறுப்பில்லை என்று அந்த அச்சாபீஸ்காரர் பேசினார், ஓயாமலும் பேசினார். அவர் அங்கு வந்த பிறகு அதை ஆரம்பித்தவர் போய்விட்டார், முன்பிருந்தவர் போய்விட்டார், கூட இருந்தவர் மறந்தே போய்விட்டார். அப்படி இல்லாம பொய்யா உண்மை இல்லாம இருந்து பொய்யா இருந்தோம்னாக்க அதுவும் செயல தெரியும், இருந்தவங்க எல்லாம் போயிடுவாங்க. நம்மகிட்ட உண்மை இருந்தா மற்றவங்க வந்து சேரணும். அப்படி இருந்தவங்க இருக்கிறவங்க விட்டு போறாங்கன்னு சொன்னா நம்மகிட்ட உண்மை இல்லைன்னு அர்த்தம். இவருக்கு உணர்வில் பொய் இருக்கிறது என்று பொருள். என்ன இது யார் என்ன வெறுத்தவர் மாறி நம்மிடம் வந்தால், நம்ம எதிரியாக நினைத்தவர் நம்மிடம் வந்தால் நம்மிடம் உண்மை இருக்கிறது என்று பொருள். அப்படி இல்லாம நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து நம்ம விட்டு நெருங்கி இருந்தவர்கள்லாம் விலகி போறாங்கன்னு சொன்னா அப்ப நம்மகிட்ட உண்மை இல்லை என்று பொருள். இவருக்கு உணர்வில் பொய் இருக்கிறது என்று பொருள். சேவையில் பலரும் நம்மை நாடி வந்தால்தான் உண்மை என்று பெயர். இருப்பவர்களே போய்விட்டார் என்றால் இவர் மனம் கடுமையானது, வெறுப்புணர்வு என்று உள்ளது பொருள். நமக்கு நெருங்கி இருந்தவங்க எல்லாம் விட்டு போனாங்கன்னு சொன்னோம்னா நம்மகிட்ட உண்மை இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு உதாரணத்துல இப்படி இருக்கிறவர் வந்து இவர் வீட்டில் அனைவரும் இவரை கண்டால் நடுங்குவார்கள், ஆனால் இவரோ தான் சார்ந்த சுரபி என பேசுவார். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் மனைவி குழந்தைகள் எல்லாத்தையும் இவருக்கு உண்மையா இருக்க மாட்டார், கடுகடுன்னு இருப்பார். ஆனா தன்னையே இவர் வந்து சார்ந்த சுரபின்னு சொல்லுவார். இதுதான், அதாவது இது எல்லாமே எடுத்துக்காட்டுகள் என்ன, நம் குறையை நாம் அறியாமல் இருப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டுகள். இப்படி நம் குறையை அறியாதவர்கள் அன்னையை ஏற்றுக்கொண்டாலும் அது பலன் சரியா வராதுன்னு சொல்றதுக்கு தான் இந்த ஆத்ம சோதனை, அன்னை சோதித்து கொண்டு கொள்வதற்கு. இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இன்று இருப்பதே உச்சகட்டம், மீதியெல்லாம் பேச்சு. ஏன் தன்னுடன் இருந்தவர் விலகினார்கள் என்று அதற்கு தன் பங்கில் உள்ள காரணத்தை, கடுமையான உணர்வை, தன்னிட்ட இருக்கிற ஹார்ஷ்னஸ், கடுமையான உணர்வு இருக்குது, தான் கடுமையானவன் என்ற உணர்வை இவர் ஏற்றுக்கொள்ளாத வரை இவர் அன்னையை நோக்கி மேலும் ஓர் அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அது அன்னையிட்ட வந்த பிறகு தன்னிடம் இருக்கிற கடுமையான குணங்கள், பொய்மை, உண்மையின்மை, பிறர் மேல இருக்கிற வெறுப்பு, இதெல்லாத்தையும் மாற்றி ஆகணும். அதே அன்னையிட்ட வந்துட்டாலும் இது அன்னை வந்து செயல்பட மாட்டாங்க. என் தொழில் பார்ட்னர்கள் அனைவரும் போய்விட்டார்களே, அப்படியானால் நான் உண்மையற்றவனா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்கிறாரு இந்த தம்பி. ஆனா அதுக்கு என்ன சொல்றாரு, அவங்க வந்து துரோகம் செஞ்சவங்க போயிட்டாங்கன்னாரு. அவர்கள் துரோகம் செய்ய முனைந்து தோற்று அதனால் போய்விட்டார்கள். சுற்றி இருக்கிறவங்க இல்லைன்னு சொன்னா இல்லை, எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரே இதை வச்சு பார்க்கக்கூடாது. நம்ம சுற்றி இருக்கிறவங்க அவங்ககிட்ட துரோகம் இருந்தாக்க அன்னையிட்டு போனவர்கிட்ட துரோகம் செய்தவர்கள் இருக்க முடியாது. இதுதான் முக்கியமான பாயிண்ட் இங்கே. எப்படி நம்மிடம் இந்த இன்சீரிட்டி சுற்றி இருந்து கடுமை இருந்தா நம்மை சுற்றி யாரும் இருக்க மாட்டாங்களோ, அதனால மற்றவங்க விலகிடுறாங்களோ, அது மாதிரி நம்ம சுற்றி இருக்கிறவங்க இருந்து நம்ம துரோகம் செய்யணும்னு இருந்தவங்க தானே அவங்களால நம்மோட அன்னையை ஏற்றுக்கொண்டவர்கள்ட்ட துரோகம் செய்ய நினைப்பவர்கள் இருக்க முடியாது, அவர்கள் விலகி போயிடுவார்கள். அவர்கள் துரோகம் செய்ய முனைந்து தோற்று அதனால் போய்விட்டார்கள். நாம் சரியா என்ன என்பதை 3 வகைகளாக காணலாம். இன்று உன் தொழில் எப்படி இருக்கு, பெருகி வெற்றி பெற்றுதான். வெற்றி பெற்றால் சரி, தோற்றால் தவறு என்று பேசக்கூடாது அல்லவா. சரியாக இருந்து தோற்கலாம், தவறாக இருந்து வெற்றி பெறலாம். அன்னையிடம் வெற்றி பெறாமல் சரியாக இருக்க முடியாது. அன்னையிட்ட சரியா இருக்கணும், முதலில் பலன் இருக்க வேண்டும்.
3 டெஸ்ட் சொல்றாரு. 2வது மனதிற்கு நியாயமாக இருக்க வேண்டும். மனச்சாட்சிக்கு நம்ம இது பண்றது இதா இருக்கிறது. 3வது சூட்சமமாக நியாயம் இருக்க வேண்டும். இந்த 3 வகையில நம்மகிட்ட நியாயம் இருக்கான்னு பார்க்கணும். என் விஷயத்தில் பலன் இருக்கிறது. இவருக்கு சந்தேகம் வந்தது. இந்த தம்பிக்கு இல்லை இருந்தவங்க போனாங்கிறது உண்மைதானே. ஆனா அவர்கள் துரோகம் செஞ்சவங்க, அதனால போயிட்டாங்க. அப்படி இல்லாம இவர்கிட்ட வளர்ச்சி இருக்கிறது, பலன் இருக்கிறது. என் பார்ட்னர் விஷயத்தில் யாரும் என்னை அநியாயம் என்று கூறவில்லை. மற்றவங்களுக்கு சொல்லுவாங்களே பார்ட்னர், அந்த பார்ட்னர் தான் துரோகம் நினைச்சு சொன்னாரு. நீட்ட பார்ட்னர் விட்டு போனதுக்கு நீ காரணம் இல்லைன்னு மற்ற நண்பர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இவர்கிட்ட உண்மை இருக்கின்றது. 3வதாக என் தொழில் நல்ல முறையில் பெருகுகிறது. அது முக்கியம். இந்த 3மே தொழில் பெருகிட்டு இருக்கு, இவர்கிட்ட வளர்ச்சி இருக்குது. இவர்கிட்ட இருக்கிறவங்க விட்டு போனாங்கன்னு சொன்னா அவர்கள் சரியில்லை, அதனால விட்டு போனாங்க. நல்ல முறையில் வளர்வது, நம் காரியத்தால் பிறர் பலன் பெறுவது, நாம் வளரும் பொழுது உடனேற்படும் செயல்கள் நல்லதாக இருப்பது சூட்சமமாக நியாயம் என்று பொருள். அதற்கு அதை சொன்னப்ப 3 சொன்னார். முதலில் பலன் இருக்க வேண்டும், மனதிற்கு நியாயமாக நடக்க வேண்டும், மனச்சாட்சி இப்படி நடக்கணும். 3வது சூட்சமமாக நியாயம் இருக்கணும்னு சொன்னாரு. அந்த சூட்சமா எப்படி நியாயங்கிறது என்னங்கிறது இங்க விளக்குறாரு. நல்ல முறையில் காரியம் வளர்ந்துகிட்டு இருக்கு. நம்ம காரியத்தால் பிறர் பலன் பெறுவது, சேர்ந்து பலர்றாங்க. நாம் வளரும் பொழுது உடனே ஏற்படும் செயல்கள் நல்லதாக இருப்பது சூட்சமாக நியாயம் என்று பொருள். நம்ம செய்வது நல்லதெல்லாம் நல்லதுதான் நடக்குது என்று பொருள். அப்புறம் சரி தவறான உணர்வுகள்லாம் வேணான்னு சொல்றாரு. என்ன தவறான உணர்வுகள் என்னன்னு ஒரு பட்டியல் சொல்றாரு. மனம், உணர்வு, உடல் என பறித்தால் ஒவ்வொரு பகுதிக்குரிய தவறானவே உண்டு. மனம், அறிவு, உடல் மென்டல், உணர்வு வைட்டல், உடல் பிசிக்கல். அதை பிரிச்சு பார்த்துக்கணும் தவறானது. உணர்வுல என்ன இருக்குது? பொறாமை, ஆசை, தீய எண்ணம், தனக்கு தேவை என அதிகாரமாக கேட்பது, கோபம், எரிச்சல், இதெல்லாம் வைட்டல் லெவல்ல, உணர்ச்சி மைய லெவல்ல தவறானவை. அனைத்தை வந்த பிறகு நான் இது பல பேர் திருப்பி சொல்லியிருக்கிறேன். விவேகானந்தத்தை நியாயமான கோபம்னு சொன்னது ஒரு சிரிச்சுட்டே, கோபமே நியாயம் இல்லாத பொழுது நியாயமான கோபம்னு எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. போன தடவை கூட சொன்ன, ஒவ்வொரு முறையும் நான் அதை சொல்லுவேன். அதனால இதெல்லாம் நம்ம விட்டு விலக வேண்டிய குணங்கள். பொறாமை, ஆசை, தீய எண்ணம், தனக்கு தேவை என அதிகாரமாக கேட்பது, கோபம், எரிச்சல் போன்றவை அன்னையை நெருங்க தடை. அதை மாற்றி ஆகணும். அது நம்ம போன தடவை இந்த இதே புத்தகத்தில் இருக்கிற 10 கட்டம்ங்கிற இதுல இந்த கோபத்தை எப்படி மாற்றுறதுங்கிறது, அது கோபத்தை கொஞ்சமா கோபத்தை விட்டு எப்படி 10 கட்டத்துல வளர்ச்சிக்கு உதாரணமா அந்த கோபத்தை தான் அப்பா எடுத்துக்காட்ட சொல்லி அதை சொன்னார். அது ஒண்ணு மூலமாகவும் எப்படி மேல வரலாம், அந்த கோபத்தை தாண்டி வர முடியுங்கிற முதற்கட்டம் கொண்டபடி பார்த்தோம். அது கோபம், எரிச்சல் போன்றவை அன்னையை நெருங்க தடை. பொறாமை என்று யாருக்கும் தவறு என்று சொல்ல தேவையில்லை. தமக்குள்ள பொறாமையே இல்லை என்று பேசுபவர்கள் அது பெரும் தடை. அதை விட பெரிய தடை தமக்கு பொறாமை இருக்கிறது என்று அறியாமல் இருப்பது. பொறாமை உணர்வை வேறு வகையான நியாயமாக பேசுவார்கள். இதெல்லாம் இன்சின்சியரிட்டி, உண்மை இல்லாமை. இந்த பொறாமையை பத்தி அப்பா எழுதின ஒரு கட்டுரை அன்பப்ளிஷ் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது எழுதி வரல. கையெழுத்து பிரதியா ஆரம்ப காலத்துல அப்பா கையால் எழுதி போனதெல்லாம் அசோகன் அவர்கள் சிராக்ஸ் எடுத்து கொடுப்பாரு புறப்பெல்லாம். அந்த கட்டுரைகள் இருக்குது. முதல்ல நம்மை அறியாமல் பிறர் வளர்ச்சி அடையும் பொழுது, பிறருக்கு நல்லது நடக்கும் பொழுது நம் மனசுல பொறாமை உணர்வு தோன்றலாம். அதை கவனிச்சுக்குங்க அப்படின்னு அப்பா எழுதுறாரு. கவனிச்சு அடடே உங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு தோணுச்சுன்னா அந்த பொறாமை உணர்வை சமர்ப்பணம் பண்ணுங்க. அப்புறம் இன்னொருத்தர் பொறாமைப்படுறது நம்மளை பாதிக்கும். அதுதான் திருஷ்டின்னு சொல்றது, வளர்ச்சி அடைகிறது. அதுக்கு அழகா பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், மறந்திருக்கலாம், நினைவுபட்டு சொல்றது. அப்படி பொறாமைப்படக்கூடியவர்கள் வந்தாக்க அந்த என்ன பண்ணணும்னா, அந்த பொறாமைப்படக்கூடியவர்களுக்குள்ளேயும் அன்னை இருப்பாங்க. அந்த அன்னைக்கு அவங்களுக்கு தெரியும், உன் மனசுக்குள்ளே நீ நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்றாங்க அப்பா. அப்படி அன்னைக்கு அந்த இதை நமஸ்காரம் பண்ணோம்னா நம்ம அவர்களை
அவர்களுடைய நிலையை நம்ம உயர்த்திடுறோம். அவர்களுக்கு ஏன் பொறாமை வந்தது? நாம் அவர்களை விட உயர்ந்து இருக்கிறதுனால பொறாமை வந்தது. இந்த அவங்களுக்குள்ள அன்னைக்கு நமஸ்காரம் பண்ணும்போது அந்த அவர்களுடைய நிலையை அன்னை நிலைக்கு உயர்த்துறதுனால அந்த பொறாமை நம்மளை பாதிக்காதுன்னு எழுதார். இல்ல, பொறாமை இருக்கும். நம்ம அடடே இவர் செஞ்சிருக்கிறாரு, இவர் இப்படி இருக்கிறாருன்னு தோணும். உடனே அதை கவனித்து அந்த இங்க இதுவும் ஆத்ம சோதனையில் வரும். நம்ம அதை உடனே அன்னைகிட்ட சமர்ப்பணம் பண்ணணும். அன்னை அருள் செயல்பட அது முக்கியமானது. அதான் பொறாமை இருக்கிறது என்று அறியாமல் இருப்பாங்க. ஆனால் பொறாமை உணர்வை அதை நியாயப்படுத்தி பேசுறதும் உண்டு. அது இல்லக்கூடாது, அதெல்லாம் உண்மை இல்லை. பொறாமையை எப்படி இல்லை என்று பேசுவது? அதுக்கு வேறு உதாரணம் சொல்ல ரகுவை தெரியும். அவருக்கு பொறாமை இருக்கிறது என்றே தெரியாது. அது உதாரணத்தோட அவர் ரொம்ப நல்ல மனிதராயிற்றே, அவருக்கும் பொறாமை உண்டா? நான் அவரிடம் யாரை பற்றி நல்ல செய்தி சொன்னாலும் அடுத்த முறை அவரை பார்க்கும் பொழுது அந்த செய்தி வீணாக போயிருக்கும். இது உதாரணம். திருஷ்டி படுறதை பற்றி நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்கள் ஊரில் எங்கள் வீட்டிலேருந்து 3வது வீட்டில் ஒருத்தவங்க லேடி இருந்தாங்க. அவங்க நானும் அப்பா எல்லாம் 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து பேசிட்டு போனாங்கன்னா அடுத்த முறை வந்து யாரோ ஒருத்தருக்கு உடல்நலம் குறைவாக இருந்திருக்கும். உடம்பு சரியில்லாமல் சேர்ந்து 2 பேரும் சாப்பிட முடியாமல் வரணும். அதனால அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க சாப்பிட்டு இருக்கும்போது நீங்கள் எழுச்சி போடுங்கன்னு சொல்லுவாங்க. அம்மையோ அன்னையோ அம்மா அப்பாவையோ எழுச்சி போடுன்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த இது. அவரிடம் யாரை பற்றி நல்ல செய்தி சொன்னாலும் அடுத்த முறை அவரை பார்க்கும் பொழுது அந்த செய்தி வீணாக போயிருக்கும். அதாவது இவர் மனதில் எல்லாமே நான் திருப்பி சொல்றதெல்லாம் இதெல்லாம் சப்கான்சியஸ், அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாம இந்த மனசு தோணும். ஆனா நம்ம அன்னை அன்பர்களா நடக்கிறத கவனிச்சு நம்ம அதை பார்த்துக்கணும். அவர் நண்பருக்கு பரிசு முடிவான செய்தியை சொன்னேன், அது ரத்தாகிவிட்டது. அவர் அன்பருக்கு பரிசு கிடைக்குன்னு சொன்னது ரத்தாகிவிட்டது. வேண்டியவர் மகளுக்கு திருமணம் நிச்சயமாயிற்று என்றேன், அது நின்று விட்டது. நம் கான்ட்ராக்டருக்கு பெரிய ஆர்டர் வந்திருப்பதாக சொன்னேன், அதுவும் இல்லை என்றாயிற்று. பிறகு அவரை கணித்தேன். யாருக்கு நல்லது நடக்கப் போகிறது என்றாலும் உடனே அவருக்கு வயிற்றை கலக்குகிறது. அவருக்கு அந்த பொறாமை வயிற்றை கலக்குது. அதனால நான் பார்த்தேன். ஒரு 10 செகண்டுகள் சமாளித்துக் கொண்டு நல்லபடியாக பேசுகிறார். முடிவு மனத்தின் உண்மையை காட்டுகிறது. அவர் மனதுக்குள்ள ஆனா யாரை பத்தி நல்லது பேசிச்சோ அது கெட்டு போறதுங்கிறத பார்க்கும்போது காட்டுது. அதனால என்ன, அது மாதிரி இருக்கிறவங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அன்னை ஏற்றவங்கள்ட்ட அவங்ககிட்ட பிறரை பற்றி நல்ல விஷயங்களே நல்ல சொல்லாமல் இருக்கிறது புத்திசாலித்தனம். அவர் பேசலாம், அது எடுபடாது. அவர் மனம் எப்படி இருக்கிறது என்பதே முக்கியம். அந்த கெட்ட எண்ணத்தை அவர் நம்மிடம் மறைக்கலாம், அவரிடமே மறைக்கலாம். அது அன்னையை நாட விடாது. பொறாமை இருந்தா அன்னைகிட்ட வர முடியாது, அன்னைகிட்ட இருக்க முடியாது. இதுதான் முக்கியமானது. நாடவிடாது. மீதி அவர் பேசுவதெல்லாம் எந்த கணக்கிலும் சேராது. அப்படி இல்லாம அவர் குறைகளோட பேசுறதுதான் இது சரி. இது மறுபடியும் அடுத்தது, நம்ம கூட நமக்கே தெரியலையே என்ன செய்யறதுன்னு கேட்கிறாரு. அப்ப தன் குணம் தனக்கே தெரியவில்லை என்றால் என்ன செய்வது? பலன் நம் குணத்தை தவறாமல் காண்பிக்கும் அல்லவா? அது மறுத்து பேசுறது எப்படி? நம்ம கூட நமக்கு இது புத்தகம் கட்டுரையே ஆத்ம சோதனை. நம்மை பரிசோதித்து நம்மிடம் உள்ள குறைகளை அறிந்து கொண்டு அவற்றை அன்னைக்கு சமர்ப்பணம் செய்வது, மாற்றிக்கொள்வதுதான். நம்ம குணம் தெரியாம எப்படி இருக்குன்னா அது செயல்ல காண்பிக்கிறது போட்டு பலன் கொடுக்கறதை பார்த்து நம்ம குணத்தை காமிக்கணும் அல்லவா? கோபாலை அவன் வீட்டிலேயே கொடுமைப்படுத்தினார்கள். அவன் இன்னும் அவர்கள் மீது பாசமாக இருக்கிறான். அவனால் அந்த கொடுமையை மறக்க விடவில்லை. அன்னையை நெருங்க அதுதான் தடை. அவன் என்ன செய்ய முடியும்? விரட்டியே விட்டனர். வீட்டு பிள்ளைகளை கொடுமைப்படுத்துபவர் குறைவு. அப்படியும் மனிதர்கள் உண்டு இருக்கிறாங்க. ஒரு பிள்ளைய ஒரு மாதிரியும், ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க. அப்படி செய்கிறவர்கள் மனிதர்கள் இருக்காங்க. வீட்டில் ஒரு பிள்ளைய வந்து கொண்டாடுவாங்க, அல்லது பெண்ணை கொண்டாடுவாங்க, மற்றவங்களை குறைய சொல்லுவாங்க. அவர்கள் பக்கத்திலிருந்து என்ன நினைத்தார்கள், ஏன் அப்படி செய்தார்கள் என்று தெரிந்தால் உண்மை தெரியும். பையனை வீட்டை விட்டு குடும்பம் விரட்டியவன் ஏன் என்று விசாரிக்க வேண்டுமா? இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு செய்தி தெரியும். சமீபத்தில் பேப்பரில் செய்தி பார்த்து இருக்கிறார். தகப்பனாரும் அண்ணனும் சேர்ந்து தம்பியை கொலை செய்தார்கள்.
இந்த இது மாதிரி செய்தி நிறைய நம்மளுக்கு பங்காளிகள் சண்டைன்னு சொல்றது நமக்கு தெரியும். மகாபாரதமே பங்காளி சண்டை தான். கௌரவர்களுக்கும் திருதராஷ்டிரனுடைய மூத்தவர் பையன் 100 பேர், துரியோதனனை தலைவராக கொண்ட 100 பேருக்கும், திருதராஷ்டிரன் தம்பி ஆகிய பாண்டியனுடைய மக்கள் 5 பேருக்கும் உள்ள போராட்டம் தான். அதே மாதிரி சொத்துக்காக அப்பா பிள்ளைகளுக்கு இடையிலையும், அரசியல்லையும் அப்பா பிள்ளைகளுக்கு இடையிலும் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இந்த இது எல்லாமே பொறாமையினால வர்றதான். எல்லாம் தகப்பனாரும் அண்ணனும் சேர்ந்து தம்பியை கொலை செய்தார்கள். இது மாதிரி நிறைய இன்னைக்கு இப்ப சமீபத்தில் நிறைய இது மாதிரி செய்தி வந்துட்டு இருக்கு. இந்த அசுரகுணங்கள் தலையிட்டதுனால தகப்பனார் ஜோசியம் பார்த்தார். உன் சிறிய மகனால் நீ ஜெயிலுக்கு போவாய் என்று ஜோசியர் சொன்னார். அதனால் மகளை கொலை செய்தார். ஜெயிலுக்கு போனார். இதுவும் நம்ம நாட்டுல ஜோதிடத்தை நம்பி தவறான காரியங்கள் செய்வது, குழந்தையை கொல்வது, இது போன்றதெல்லாம் நிறைய இருந்துட்டே இருக்குது. இப்ப இந்த ஜோசியமும் பலிச்சு போச்சு. இவரும் அவர் பையனை கொலை பண்ணாம இருந்திருந்தா ஜோசியம் பலிச்சிருக்காது. அதாவது ஜோசியம் பலித்து விட்டதே. கோபாலை பற்றி அது போன்ற ஒரு செய்தி உண்டு. அவன் வீட்டில் இருந்தால் வீடு திவாலாகும், தகப்பனார் மரணமடைவார் என்று ஜோசியம் சொன்னதால் அவனை விரட்டினார்கள். அதற்காக விரட்டியது சரியாகாது. அவர்கள் மனத்தில் உள்ளதை அறிய முயல்வது நல்லது. இது போன்று தவறான மூட நம்பிக்கைகள்னால நடக்கிற தவறுகளை இங்க சொல்றாரு. நாம் கொடுமை என்று நினைக்கவும் அதன் பிறகு இது போன்ற செய்தி வருகிறது. ஆமாம், இப்பொழுது நினைத்து பார்த்தால் இவன் தரித்திரம் இவனோடு நின்று விட்டது. அவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். கோபாலுக்கு விவரம் தெரியாது. இவன் போன இடமெல்லாம் அடுத்தவன் திவான் ஆனார்கள் என்பது தான் முக்கியம். மற்றவர்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று வாய்வாயாமல் பேசுவான் இவன். சில பேருக்கு அடிமனத்துல இந்த பொறாமை இருக்கும், அதனுடைய தான் இருக்கும். ஆனா மற்றவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்களே தவிர, ஆனா அவரோட தொடர்பு கொண்டவர்கள் நஷ்டமடைவார்கள். இதுதான் நம்ம சூட்சுமத்தில் இருக்கிற தூய்மை குறைய தப்ப புரிஞ்சுக்கிட்டு நம்ம மாற வேண்டியது. யாரும் பிறரை பற்றி பேசுவதில்லை. இவனுக்கு உள்ளூர தன் ராசி தெரியும் போது வைக்கிறதுனால் தலைகீழே தொடர்ந்து பேசுகின்றான். இவற்றையெல்லாம் அறிவது நீக்குவது எப்படி? அன்னை உண்மை என்பது இதையே. நான் யார் என்பதை அறிய வேண்டும், அறிந்ததை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை மாற்ற முன்வர வேண்டும். அதை செய்தால் முடியும். இதுதான் விஷயம். நம்ம கிட்ட நம்ம அறியாம நம்ம கிட்ட இருக்கிற குறையை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற காரியங்கள்னால நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத பார்க்க வேண்டும். புரிந்து கொண்டு அதை மாற்றிக்கொள்ள முன்வர வேண்டும். அதை அன்னையிடம் விட்டால் அவரை மாற்றுவார். ஆனா அப்படி யாரும் வர்றதில்லை. இந்த ஆத்ம சோதனையை செய்து கொண்டே இருக்கணுங்கிறது தான் இந்த கட்டுரையினுடைய இது. யாரும் சொல்லவில்லை என்றால் நம்மால் மட்டும் முடியுமா? செய்யவில்லை, முடியும். முடியுமா என்றால் முடியும். வேண்டுமா என்றால் வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வி. பலரும் எவரும் தம் அந்தரங்கத்தை அறிவதில்லை, அறிந்தால் ஏற்றுக்கொள்வதில்லை. நைட்டை வந்த பிறகு ஆத்ம பரிசோதனை செய்து நம்முடைய குறைகளை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து அன்னைக்கு சமர்ப்பணம் செய்து மாற்றிக்கொள்ள வேண்டும். இருக்கின்ற விட மற்றவர்களை சொல்லி நமக்கு வழி சொல். நான் அதுக்கு ஜெனரல் பிரின்சிபல் சொல்லு. நாம் சம்பந்தப்பட்ட காரியம் எதுவானாலும் அது கூடி வரவில்லை என்றால் அதற்கு நாம் எப்படி காரணம் என ஆராய்வது அடிப்படை. இதுதான் முக்கியம். அன்னைகிட்ட வந்திருக்கிறோம்,
ஏதோ ஒரு காரியம் கூடி விடாமல் தடைப்படுகிறது. அதுக்கான காரணத்தை நாம ஏதோ நமக்கு தெரியாத குறை நம்மிடம் இருக்கிறது, அது என்னன்னு அறையணும். அதான் ஆத்ம சோதனை. 10 பேர்கள் செய்ததில் குறை வந்தால் ஒருவர் என்ன செய்ய முடியும்? நம் அடிப்படையே அதுதானே. காரியம் கூடிவர நாம் செய்ய வேண்டியதை செய்து விட்டால் மற்றவர்களை பற்றி பிரச்சனை இல்லை. அதான் விஷயம். பல பேர் செய்யற காரியத்துல நான் ஏன் குறை மட்டும் வேலை செய்யுமான்னு கேட்டா ஆமா. நம்ம ஒருத்தர் சரியா இருந்துட்டு சரியா எல்லாரும் செய்யறதும் சரியாயிடும் அர்த்தம். மற்றவர்களை பற்றி நம் வேலையை முடியும் என்பது அடிப்படைதான். நம்ம சரியா இருந்தா அது அன்னை என்பது. இங்க பேசுறவங்க எல்லாம் அன்னை ஏற்றுக்கொண்டவர்கள். ஒருவர் சரியா இருந்தா மற்றவர்களிடம் குறை இருந்தாலும் அதை மீறி அது நடக்கும். ஆமாம். பேங்க் பணம் கொடுத்த பொழுது பேங்க் நம்பவில்லை. பெற்றுக்கொள்பவர்கள் எங்களை நம்பி கொடுக்காதீர்கள் என்றார்கள். முக்கியமானவர் வசூல் செய்ய மாட்டேன் என்றார். கொடுத்தவர் தம்பவரை சரியாக இருந்ததால் மற்றவர்களையும் அவர் குறைகளையும் ஒதுக்கி பணம் வந்துவிட்டது. சுற்றி இருக்கிறவங்கள இருந்தாலும் இவர் நேர்மையானவராக இருந்தாலும் பணம் வந்து விட்டது. அதை ஏற்றுக்கொள்வது சிரமம். அதை ஏற்றுக்கொள்ளாமல் அன்னையை நெருங்குவது முடியாது. அதாவது நம்ம சுற்றி உள்ளவங்க அவனால கெட்டது எல்லாரும் பழக்கம். கெட்டு போனதுக்கெல்லாம் சுற்றி இருக்கிறவர்களை குறையா காரணமாக மாறுறதுதான் சாதாரண மனித வாழ்க்கையில வழக்கம். அவனாலதான் கெட்டது, இவனாலதான் கெட்டது, அவன் காரியம் எடுத்துட்டான், இவன் காரியம் எடுத்துட்டான். இப்ப அன்னைகிட்ட வந்தவங்க இப்ப சொல்றதெல்லாம் அன்னைகிட்ட காரியம் கெட்டா அதுக்கு நாம் தான் காரணம் என்று நம்முடைய குறைகளை கண்டறிந்து ஏற்றுக்கொண்டு சமர்ப்பணம் பண்ணி மாற்றினால் அது நடக்கும். அதை ஏற்றுக்கொள்ளாமல் அன்னையை நெருங்குவது முடியாது. அதாவது நம்முடைய குறை தான் காரணம் என்பதை உணர்ந்து அதை குறையை அறிந்து பரிசோதனை செய்து அறைந்து மாற்ற வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ளாம நம்ம அன்னையை நெருங்க முடியாது. அன்னை இது எல்லாமே நம்ம அன்பர்களுக்கு அன்னையிட்ட வந்த பிறகும் பிரச்சனைகள் இருந்தா அந்த பிரச்சனைகளுக்கு காரணத்தை நம்மகிட்ட இருக்க அறிந்து அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த முழு கற்றையினுடைய சாரமே. நம் முன்னேற்றத்தை பல கட்டங்களாக பிரிக்கலாம். ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு போக குறைந்தபட்ச தகுதிகள் உண்டு, ஆனால் அவை தெளிவாக இல்லை. எனக்கு அடுத்த கட்டம்னே ஒரு கட்டுரைக்குதான் ஞாபகம், இதுல என்னன்னு ஞாபகம் இல்லை. உடனே நம் நிலைகளை வரிசைப்படுத்தி சொல்றாரு. ஒரு மனிதனும் நம்ம செய்யற செயல், அறிவு, உணர்வு, அறிவு, ஆன்மா, இது நமக்கு அது எல்லாருக்கும் முதல்ல உண்டு. செயலுங்கிறது பிசிக்கல், அன்னமய கோஷம் முதல்ல சொன்னது. உணர்வு நிலைமை, உணர்ச்சிங்கிறது வைட்டல் அல்லது பிராணமயம்னு சொல்றது உணர்ச்சியையும். அப்புறம் மனம், அறிவு, 4வது ஆன்மா, அதுக்கு மேல முழு ஜீவன். அதே மாதிரி தனி மனிதன் இருக்குது, குடும்பம் இருக்குது, ஊர் இருக்குது, நாடு இருக்கு, உலகம் இருக்குது. அதே மாதிரி பலன் வருது, சௌகரியம் வருது, நியாயம் வருது, பிறருக்கு சௌகரியம் வருது, நல்ல குணங்கள் உண்டு, எல்லாம் இருக்கு. பலன் கருதி செயல்படுவதை விட சௌகரியம் நியாயத்திற்காக செயல்படுவது அடுத்தடுத்த கட்டங்கள். தனி மனிதனை விட குடும்பம், ஊர், உலகம் அடுத்த கட்டம். உடலால் உழைப்பதை விட அறிவால், ஆன்மாவால் செயல்படுவது அடுத்த கட்டம். இவை அனைத்தையும் அன்னையை நெருங்க அடுத்த கட்டங்களாக கொள்ளலாம். இந்த அம்சங்கள் கலந்தும் சேர்ந்தும் வருவதுண்டு. பலன் கருதி செயல்படுறது ஒண்ணு, சௌரியத்துக்காக செயல்படுறது ஒண்ணு, நியாயத்திற்காக செயல்படுவது அடுத்த நிலை. இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டங்கள். பலனுக்காக மட்டும் செயல்படாம சௌரிய நியாயத்திற்காக செயல்படுறது, தனி மனிதனுக்காக செயல்படுறது இல்லாம குடும்பத்துக்காக செயல்படுறது. குடும்பத்துக்காக எல்லாத்தையும் தன் குடும்பத்துக்காக உழைத்தவர்னு நிறைய பேரை சொல்லுவாங்க. எல்லாவற்றையும் சொல்றது உண்டு. அப்புறம் ஊருக்கு உலகுக்கும் காமராஜர், மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, ராஜேந்திர பிரசாத் போன்ற சுதந்திர போராட்ட வ.உ. சிதம்பரம் பிள்ளை இது போன்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம் நாட்டுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்தவர்கள். வ.உ.சி பெரிய வக்கீலா இருந்து கப்பல் நடத்தினார். கப்பலொட்டிய தமிழர் அப்படின்னு சொல்றது. கப்பலே ஏன்னா அப்ப பிரிட்டிஷ் வியாபாரத்துக்காக தான் பிரிட்டன் இங்கே வந்தது. கிழக்கிந்திய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி
பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆகிறதுக்கு முந்தி அதுதான் ஆட்சியை பிடிச்சது இங்கே. அந்த அதுக்கு இது பண்ணி அவங்களோட போட்டியாக செஞ்சார். அவரை பொய்யா இதை கேஸ் போட்டு அவரை 20 வருஷம் குடும்ப செக்கிழுத்த செம்பல்னு சொல்லுவாங்க. இதில் அவர் சிவா இது சுப்பிரமணிய சிவா இந்த பாரதியார்லாம் அப்போதான் பாரதியாரும் இதுவும் இப்போதான் இதுக்கு புதுச்சேரிக்கு வந்தாங்க. இப்படி கஷ்டப்பட்டாங்க அவங்கெல்லாம். நாட்டுக்காக நாட்டுக்காக அவங்களாம் செஞ்சவங்க. அனைத்தையும் அன்னையை நெருங்க அடுத்த கட்டங்களாக கொள்ள, அதாவது பலனுக்காக அன்னையிட்ட வர்றது, நியாயத்திற்காக அன்னையிட்ட வர்றது, தனி மனிதனுக்கு உள்ளது தன்னுடைய குடும்பத்திற்காக குடும்பம் மேல வரணுக்காக அன்னையிட்ட வர்றது, ஊர் உலகம் எல்லாம் அந்த மேல வரணுக்காக அன்னையிட்ட வர்றது, உடலாக உழைப்பது, அறிவால் ஆன்மாவால் செயல்படுவது, தியானம், யோகம் எல்லாம் அடுத்த கட்டம். இவை அனைத்தையும் அன்னையை நெருங்க அடுத்த கட்டங்களாக கொள்ளலாம். இந்த அம்சங்கள் சேர்ந்தும் கலந்தும் வருவதுண்டு. அன்னையை அன்னைக்காக விழைவதே கடைசி கட்டம். இதுதான் முக்கியம். எல்லாம் அடங்கி போச்சு. நம்ம பலன்களுக்காக அன்னைகிட்ட வர்றதுக்கு நம்ம நம்ம நலனுக்காக வரலாம், நம்ம குடும்ப நலனுக்காக வரலாம், இந்த நாடு பெறணும் உருவு பெறணும்னு சொல்லி அதுக்காக வரலாம். அதை அப்படி இல்லாம இங்க ரொம்ப முக்கியமா அன்னையை அன்னைக்காக நெருங்குவது, அதுதான் உச்சம், கடைசி கட்டம். அதுதான். ஏன்னா அதுக்குள்ள எல்லாரையும் பலனுக்காக தேடுவதை முதற்கட்டமாகவும் கொண்டால், ஜீவன் ஆன்மா அறிவு உணர்வுக்காக நாடுவது இடைப்பட்ட கட்டங்களாகும். கட்டம் என்பதை நாமே ஏற்படுத்திக் கொள்வது, நம் சௌரியத்திற்காக அமைப்பது, அப்படி ஒன்று எங்கேயோ நிர்ணயிக்கப்பட்டதில்லை. கட்டங்கிறது நம்ம அந்த 10 கட்டமும் அப்படிதான் சொன்னார். நம்ம வகைப்படுத்தி கொள்றது அப்படிதான். எதுக்காக இல்லை, நாம் சம்பந்தப்பட்ட எந்த காரியம் குறையானாலும் அது அடுத்தது. இது இதே மாதிரி இப்ப இந்த ஆத்ம சோதனையில அடுத்த நிலைமைக்கு கொண்டு போறாரு. நம் சம்பந்தப்பட்ட எந்த காரியம் குறையானாலும் அது நம் குறை என்று ஏற்றுக்கொள்ளாமல் செயல் கட்டத்தை தாண்டி உணர்வு கட்டத்தை எட்ட முடியாது. இந்த நாலு ஒவ்வொரு கட்டம் செயல், உணர்வு, அறிவு, ஆன்மா தான் இருக்குது. அப்புறம் தனி மனிதன், குடும்பம், ஊர், நாடு சொன்னாரு. பலன், சௌகரியம், நியாயம், பிறருக்கு சௌகரியம், நல்லது எல்லாம் சொன்னாரு. இதுல இந்த கட்டங்கள்ல போறதுக்கு முன்னாடி குறை வந்ததுன்னா நமக்கு கிடைக்கிற பலன்லையோ உணர்வுகளையோ எதுல குறை இருந்தாலும் அது நம்மிடம் குறை இருக்கிறது. இதுதான் இந்த கட்டுரையினுடைய இதுவே என்ன, அன்னைட்ட வந்த பிறகு சுற்றி இருக்கிற நடக்கிறதெல்லாம் பிறருடைய குறையாக காணாமல் நம் குறையால் நடப்பவை என்று ஏற்றுக்கொள்ளுதல் தான் இந்த திருப்பி அதை வற்புறுத்துறது. நம் சம்பந்தப்பட்ட எந்த காரியம் குறையானாலும் அது நம் குறை என்று ஏற்றுக்கொள்ளாமல் செயல் கட்டத்தை தாண்டி உணர்வு கட்டத்தை எட்ட முடியாது. நாம் எந்த கட்டத்தில் இருக்கிறோமோ அதற்குரிய குறைந்தபட்ச தகுதியை அடைவதே நல்லது. ஒரே செயல் பிசிக்கல் லெவல்ல இருந்தால், செயல் லெவல்ல இருந்தாலும், உணர்ச்சி மையங்கிற லெவலில் இருந்தால் அதுல மாற்றங்கள் இருந்தாலும், அறிவு நிலவில் இருந்தாலும், நம்மகிட்ட என்ன குறை இருக்குங்கிறது எப்படி அடுத்ததை தெரிந்து கொள்வது? அந்த நிலையில் கார்த்தியம் பூர்த்தியானால் குறைந்தபட்ச தகுதி இருக்கிறது என்ற பொருள். உடல் லெவல்ல செய்யக்கூடிய காரியம்லாம் நடந்துட்டுன்னு சொன்னா நமக்கு தகுதி இருக்குன்னு அர்த்தம். காரியத்தை எது தடை செய்கிறது என்பது சுலபமாக தெரியும், அதை நீக்குவதே குறைந்தபட்ச தகுதி. உடல் லெவல்ல செய்யறதுல சோம்பேறித்தனம் இருந்தால் அதை நீக்கியாகும். இது சுறுசுறுப்பா காரியம் செஞ்சாலும் அது இப்ப நான் பல முறை திருப்பி சொல்லிக்கிறேன். அப்பா ஆன்மாவுக்கு தான் உச்சகட்டம் போகணும். ஆனா அதுக்கு 3 லெவல்ல உடலால் செய்ய வேண்டியது, உணர்ச்சி மையத்தால் செய்ய வேண்டியது, அறிவால் செய்வது எல்லாத்தையும் நிரப்பிட்டு அப்புறம் ஆன்மாவுக்கு வரணும். ஏன்னா இது அரவிந்தர் யோகம், பூர்ண யோகம். இதையும் பழைய மரபு யோகம் ஆன்மாவை மட்டும் கருதிச்சு, உடலை எடுத்துக்கொள்ளல, உணர்ச்சி மையங்களை எடுத்துக்கொள்ளல. அதெல்லாம் வென்று அவற்றை அடக்கி மேலே வந்ததை இங்கே அடக்கிறது. ஆசைகளை உடம்பு பிரிவு பட்டி கிடக்கிறது, தவம் செய்யறது, இல்லை நெருப்புல நின்று தவம் செய்யறது, தண்ணீரை கழுத்து விட்டு இந்த காலத்துல கழுத்தளவு தண்ணீரை நின்று தவம் செய்யறது, தியானம் பண்றது, அது அந்த மாதிரி இதெல்லாம் இங்கே அன்னைட்டு கிடையாது, அரவிந்துட்டு கிடையாது. அதனால அதை தாண்டி வந்தாகணும். அதனால இது காரியம்
குறைந்தபட்ச தகுதி எப்படி தெரிந்து விடுன்னா, அந்த நிலையில் செயல்கள்லாம் பூர்த்தி ஆச்சுன்னா அது குறைந்தபட்ச தகுதி இருக்கிறது என்று பொருள். பூர்த்தியாக விட்டால் காரியத்தை எதை தடை செய்கிறது என்பது சுலபமாக தெரியும். அதை நீக்குவதே குறைந்தபட்ச தகுதி. நம்ம செய்யற குறை இருந்ததுன்னா நம்ம சுறுசுறுப்பு பத்தல, சோம்பேறித்தனமா இருக்கிறோம். செய்ய வேண்டிய காரியங்களை செய்யலேன்னு சொன்னா அதை நம்ம மாற்றி ஆகணும். குடும்ப நிலையிலிருந்து ஊர் என்ற நிலைக்கு எப்படி போவது? சுலபமாக பார்த்தால் குடும்பத்தில் எது செய்தாலும் பலிக்கிறது. ஊரில் செய்ய காரியங்கள் சில பலிப்பதில்லை என்பவருக்கு பிரச்சனை அது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. அது பழைய கதை. இந்த ஊருக்கு டெலிஃபோன் கொண்டு வரணும்னு ஒருத்தர் ட்ரை பண்றாரு. இப்ப இன்னைக்கு இது சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை இது. நான் பல முறை சொல்லுகிறேன். நாங்க இந்த மாரியப்பா நகருக்கு 30 வருஷத்துக்கு முன்ன வந்தப்ப வீட்டுல டெலிஃபோன் இல்லை. அப்பெல்லாம் பிஎஸ்என்எல். இப்ப 3 கம்பெனி இருக்குது. எங்க போனாலும் போட்டியில இருக்கிறாங்க. ஜியோ இருக்குது, ஏர்டெல் இருக்குது, பிஎஸ்என்எல் இருக்குது. பிஎஸ்என்எல் கவர்மெண்ட் இது கேட்கறதுக்கு முன்னாடி போட்டு செய்யறாங்க. அப்ப பிஎஸ்என்எல்ல போனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு 1.5 வருஷம் 2 வருஷம் காத்திருக்கணும். அந்த வர்றதுக்கு அவ்வளவு நேரம் ஆகும். அது அப்ப இப்ப செல்போன் வந்தாச்சு. எல்லார்ட்டையும் காய்கறி காலங்கள்ல இருந்து வீட்டுல வேலை செய்யறவங்களே அத்தனை பேர் சொல்லுங்க. அந்த காலத்துல இருந்தாங்க. அப்படி இருந்த காலத்துல இந்த ஊருக்கு இதுக்குன்னு நல்ல காரியம் செஞ்சாக்க இந்த போன் வருங்கிறதுக்கு உதாரணமா சொல்லியிருக்கிறார். அதற்கு போதிய டெலிபோன் சந்தாதாரர்களை இல்லை என்றால் அந்த ஊருக்கு அதன் தகுதிக்கு மீறிய வசதியை அளிக்க முயல்கிறோம்னு பொருள்னு சொல்லிட்டு அங்க ஒரு கிராமத்துல ஒருத்தர் ஊருக்கு டெலிபோன் வரணும்னு ஆசைப்பட்டாங்க, நடக்கல. அப்ப பம்பாயிலேருந்து ஒருத்தர் அங்க தொழில் ஆரம்பிச்சாரு, இன்ஜினியர். உடனேயே அவருக்காக போன் வந்தது. எல்லாருக்குமே அந்த போன் கிடைச்சிட்டுதான். பம்பாயிலிருந்து திரும்பி வந்த இன்ஜினியர் ஒருவர் சொந்தக்காரர்களை சேர்த்து பிசினஸ் ஆரம்பிக்க சொன்னார். அடுத்த மாதம் ஒரு டெலிபோன் விட்டது. அதாவது இது செயலிலிருந்து உணர்வுக்கும் அல்லது உணர்விலிருந்து அறிவுக்கும் போக உதாரணம். இது செயல் மூலமா வந்தது. டெலிபோன் வந்ததுக்கு சொன்னாரு. இது அடுத்த செயலிலிருந்து எப்படி உணர்வு மையத்துக்கு போறதுக்கு உள்ள உதாரணம் உண்டான்னு சொன்னா, நம் குடும்பங்களிலும் அனைவரும் உழைப்பாளிகள். நாம் செய்யும் எல்லா காரியங்களும் பலிக்கின்றன. ஆனால் சொந்தக்காரர்கள் சேர்ந்து ஒரு வேலை செய்வதில்லை. இவ்வளவு உழைப்பாளிகளாக இருந்தும் பெருஞ்செல்வம் உடையவர் எவரும் நம்மிடையே இல்லை. நம் உறவினர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு விசேஷமோ தொழிலோ ஆரம்பிக்க முயன்றால் செயலிலிருந்து நாம் உணர்வுக்கு போவதாக அர்த்தம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து செஞ்சாக்க உணர்வுக்கு போறோம்னு அர்த்தம். இந்த முயற்சியில் அன்னையை நெருங்குவது எப்படி வருகிறது? அன்னை செயலிலிருந்து உணர்வில் நெருங்குவது என்பது மனத்தில் நடப்பது. மனதால் அதை செய்ய முடிந்தவருக்கு வெளி உலகில் இதை செய்ய முடியும். வெளி உலகில் காரியம் பூர்த்தியாக விட்டால் மனம் அன்னையை இந்த கட்டத்திற்கு உரியவாறே நெருங்கவில்லை என பொருள். இந்த மனம் உடல் செயல்லையும் அன்னைகிட்ட என்ன செயல்களை அன்னையை நினைத்து செய்தாக்கா அன்னையை செயலில் நெருங்குறோம்னு பொருள். உணர்ச்சி வசமா உணர்ச்சி பூர்வமாக செய்யறோம்னு சொன்னா எடுத்துக்கணும். மனம் அறிவுபூர்வமா அன்னையை நெருங்குறதுங்கிறது இல்லது செய்யணும். அதை எப்படி பூர்த்தி செய்வது? அதை உள்ளேயும் பூர்த்தி செய்யலாம், வெளியேயும் பூர்த்தி செய்யலாம். உள்ளே பூர்த்தி செய்ய செயலில் பலனை நாடுவதற்கு பதிலாக உணர்வில் பலனை நாட வேண்டும். மகிழ்ச்சி வர வேண்டும், வருத்தம் போக வேண்டும். இது மாதிரி நல்லது நினைக்கிறது. அதாவது செய்யும் காரியம் பலிக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக நாம் செய்யும் காரியங்களில் உணர்ச்சி நமக்கு கட்டுப்பட வேண்டும் என்று முயலுதல் செயல். இங்க அமைதியோடு இருக்கணும், கோபம் வரப்படாது, எரிச்சல் வரப்படாது. அந்த உணர்ச்சி கட்டுப்படுறது நம்ம காரியம் செய்யும். இதெல்லாம் வராமல் இருந்த இந்த உணர்ச்சி மையத்தில் சேர்ப்போம். பூர்த்தியாக இயல்பு செயல். உலக தொடர்பில் அடக்கத்தை அதிகப்படுத்தினால், அதான் பிறர் கண்ணோட்டத்தில் காரியத்தை புரிய முயன்றால் அது பூர்த்தியாகும். நம்ம கண்ணோட்டத்துல பார்க்காம பிறர் கண்ணோட்டத்தில் நிறைய போயிருக்காரு. பிறர் கண்ணோட்டத்தில் பார்த்தலுங்கிறத பத்தி அப்ப நிறைய இருக்காரு. செய்யாத காரியம் பூர்த்தியாக நம்ம உணர்ச்சி மையத்துக்கு போறோம். பொதுவாக புரிகிறது. ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியை ஆராய்ந்தால் தான் தெளிவாகும். அது சொந்த நிகழ்ச்சியானால் சிறப்பிடும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. ஈஸ்வரனுடைய பார்ட்னர்கள் ஒரு ஆர்டருக்காக அடைகிறார்கள். 2 வருஷங்களாக படிக்கவில்லை. இதற்கு பொருந்துமா? ஈஸ்வரனும் அவருடைய பார்ட்னர்களும் சிறந்த உழைப்பாளிகள். அதனால் செயல் கட்டத்தை தாண்டும் நிலையில் இருக்கிறார்கள். இதுவரை அவர்களுக்கு 1 லட்சம் 2 லட்சங்கள் தான் வருது.
உணர்வுக்கு போனால் 10 லட்சங்கள் 50 லட்சம் என்ற ஆர்டர் வரும். ஒரு 1.5 கோடி ஆர்டர் வர இருக்கிறது, நான் தவறிவிட்டதே அப்படின்னு சொல்றாரு. அதாங்க பார்ட்னர்களுக்குள் ஒற்றுமை உண்டு என்று சொல்ல முடியுமா? எல்லா விஷயங்களிலும் ஒற்றுமை மனத்தளவில் ஒற்றுமை ஏற்படுத்தினால் அந்த 1.5 கோடி ஆர்டர்கள் கிடைக்கும். ஈஸ்வரன் மட்டும் செய்யக்கூடியது உண்டா? தன் மனத்தினுள் முரணாக இருக்கும் உணர்வுகளை சோதனை செய்து அவற்றை சுமூகமாக்கினால் கூடி வரும். இந்த சொல்ற உதாரணம் பார்ட்னர்கள், ஈஸ்வரன்கிறவங்க ஒரு பார்ட்னர்கள் உதாரணத்துக்காக சொன்னது செய்யறாங்க. அந்த சின்ன சின்ன ஆர்டர்கள் இருக்கு, 1.5 கோடி ஆர்டர் வருவதற்குரிய வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி செய்யறதை பார்த்து கொண்டிருந்தாக்க, தனக்குள்ள இருக்கிற முரணான உணர்வுகளை கண்டுபிடித்து அவற்றை சுமூகமாக்கினால் அவருக்கு எரிச்சல் இதெல்லாம் இல்லாம ஹார்மனி, சுமூகம். நமக்கு தெரியும் எல்லாவற்றுக்கும் முக்கியமே சுமூகம்தான். இது எனக்கு இடைபிடி வேண்ட 2வது இடையே இந்த சுமூகத்தை பத்தி பகவான் எழுதலாம் நினைக்கிறேன். அது கூடி வரும். பலரும் ஒத்துழைத்தால் லேசாக ஆரம்பித்தாலே பலன் வரும். எல்லாரும் அந்த ஒத்துழைத்து சுமூகம் வந்துட்டதுனாலே பலன் வரும். ஒருவர் மட்டும் செய்வதானால் ஆழ்ந்து செயல்பட வேண்டியிருக்கும். 4000 பீஸ் வாங்குபவர் இந்த முறையை கைப்பிடிக்க முடிவு செய்து மறுநாள் 1.5 லட்சம் பீஸ் பெற்றது நினைவில்லையா அப்படின்னு சொல்றாரு. ஒரு செயல்ல சுமூகத்தை கொண்டு வந்ததும் அவருடைய 4000 பீஸ் வாங்குறவருக்கு, ஒரு கன்சல்டன்ட் செய்யறவருக்கு 1.5 லட்சம் பீஸ் வந்தது. அடுத்ததுல ஊனமுற்றவர் ஒருவர் ஊனத்தையே மாற்றிக்கொண்டதை பத்தி அடுத்த சொல்றாரு. இதை அடுத்த நாள்ல பார்ப்போம். இதோட சொல்றேன். முக்கியமானது என்னன்னு சொன்னாக்க, நம்மளை அன்னையை ஏற்றுக்கொண்டு விட்டோம், அன்னையிட்ட வந்துட்டோம். சில காரியங்கள் நடக்கின்றன, சில காரியங்கள் நடக்க இல்லை. அது மாதிரி வர்றப்ப எல்லாம் நம்ம சுய பரிசோதனை செய்து, ஆத்ம சோதனை செய்து, நம்மிடம் என்ன குறை இருக்கின்றது அப்படின்னு பார்க்கணும். ஒண்ணு, அந்த குறையும் என்ன, எந்த நிலையில இருக்கு? செயல்ங்கிற பிசிக்கல் நிலையில, உணர்ச்சிங்கிற வைட்டல் நிலையில, மனம்ங்கிற அறிவு நிலையில, அப்புறம் ஆத்மா நிலையில. இந்த நம்ம முதல்ல பார்க்கும்போது 3 ஆத்மா நிலையில எல்லாரும் முடியுதா இல்லையோ தெரியாது. செயல் நிலையில் இருந்த குறைகள் இருந்தால் அந்த குறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய உணர்ச்சியில பொறாமை, எரிச்சல், பேராசை இது போன்ற கடுமையான இதாக இருந்ததுன்னா அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்னையிட்ட சமர்ப்பணம் பண்ணி மாற்றிக்கொள்ளலாம். அறிவு நிலையிலையும் குறைகள் இருந்தால் அதை அன்னையிட்ட மாற்றிக்கொள்ள வேண்டும். அடக்கம் இல்லைன்னா அடக்கத்தை கொண்டு வர வேண்டும். இப்படி மாறும் பொழுது அந்த சுயபரிசு ஆத்ம சோதனை செய்து மாற்றிக்கொண்டால் நம்ம அன்னையை நெருங்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் வளம் தானாகவே சேரும். இதோட முடிச்சோம்.